அன்புள்ளம் கொண்ட துலா ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன். நான் கடந்த 20 வருஷமாக ஜோதிடம் பார்த்துன்னு வந்துட்டுருக்கேன். இந்த பதிவில் துலா ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆணி மாதம் இந்த வருஷத்திலே நடுநாயகமாக வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. 2025 நடுநாயகமாக வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம். இந்த ஆணி மாதத்தில் துலா ராசி அதிபதி இருக்கார் இல்லையா, சுக்கிரன், அவர் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். உங்களுக்கு 5வது வீட்டில் ராகு இருக்கு. உங்களுக்கு 9வது வீட்டில் சூரியன், புதன், குரு இவங்கெல்லாம் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11வது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. துலா ராசியை பொறுத்தளவில் இவங்க எதையும் எடை போடுறதில்ல வல்லவங்க. இவங்களுக்கு ஏன்னா இந்த ராசிக்கு சின்னமே தராசு தான். எதையுமே ஒருத்தர் சொல்றாருன்னா அதனோட விஷயங்கள் எப்படி என்ன ஏதுன்றதை டக்குன்னு இவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஒருத்தரை எழுந்து போகும்போதே இவங்க இந்த எண்ணத்துல போறாங்க, இவங்க செய்வாங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அபிப்பிராயங்களை அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்ற மாதிரி இவங்க எதாக இருந்தாலும் அளவாக தான் அவங்க செய்வாங்க. அது என்ன ஏதுன்றதை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் செய்வாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு சில காலமாகவே ஃபினான்ஷியலாக பல காரியங்கள் தடங்களாக இருந்தது. தொழில் ரீதியாகவும் சரி, பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, பல சந்தர்ப்பங்களில் ஒன்றுமே பண்ண முடியாமல் எல்லாத்துலேயும் நெருக்கடியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ குரு பகவான் இந்த ராசிக்கு 9வது வீட்டில் குரு பார்வை வந்துட்டதுனால இப்போ எல்லாமே உங்கள் ஜாதக ரீதியாக நல்ல தசாபூதிகள் நடந்ததுன்னா இப்போ காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். முன்ன ஒன்றுமே இந்த பக்கம் நகர முடியாமல் இருந்ததெல்லாம் கொஞ்சம் சரியாகி இப்போ எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசியாதிபதி 7வது வீட்டிலேருந்து பார்க்கறதுனால இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் மீறி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், மற்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதுவும் சூரியன், உங்களுக்கு லாபாதிபதி சூரியன் அவர் 9வது வீட்டில் இருக்கிறது, புத ஆதித்ய யோகம் ஏற்படுத்துறது, அந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறது, குரு பார்வை உங்களுக்கு வருது. உங்களுக்கு ராகு 5வது வீட்டில் இருந்தாலும் அந்த ராகுவை குரு பார்க்கறது, உங்களுக்கு 6வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறது, இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்து வந்துருக்கு. கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே ராகு கேதுக்களோட பிடியில இருந்து உங்களுக்கு நல்லா இருக்காம இருக்கும், திரும்ப இறங்கிடும், திரும்ப நல்லா இருக்காம திரும்ப இது மாதிரி பல விதமான சந்தர்ப்பங்கள் இருந்து அதுல இருந்தெல்லாம் மாறி இப்ப நல்ல காலங்கள் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடைபெற ஆரம்பிச்சிடும். பொருளாதார ரீதியா நல்ல ஏற்றம் இருக்கும். அதுவும் இந்த மாதம் ஒரு 15 தேதிக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே சரசர நடக்க ஆரம்பிச்சிடும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல சக்சஸ் ஆகும். வெளிநாடு வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் மிக அதிகமாக இருக்கு. இந்த ராசியில நீங்க ஷேர் மார்க்கெட்டு அது மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கும் நல்ல காலங்களா இருக்கு. பொதுவாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நல்லா இருக்கு. இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. நீங்கள் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணால் தாராளமாக ஏற்பாடு பண்ணலாம். அதோடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தொடங்கி நடத்தலாம். அதெல்லாம் நல்லா இருக்கு. நீங்கள் முக்கியமான விஷயம், யாருக்கும் பொருளாதார ரீதியாக கடன் எதுவும் இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம். திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல வரக்கூடிய சிக்கல்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய காலமாக இருக்குது. அதனால் யார்கிட்ட கொடுத்தாலும் சரி, இல்லை வாங்கினாலும் சரி, ஜாக்கிரதையாக இருங்க. வாங்கினதை சரியான நேரத்தில், இப்போ பணம் வருதுன்னா அதில் கடன் அடைச்சி நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு பாருங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே சரியாகி வாழ்க்கையில் எல்லா விதத்துலையும் நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால பொதுவாக வெள்ளிக்கிழமை நீங்கள் மகாலட்சுமியை வழிபடுறது, இல்லை வீட்டில் 2 விளக்கேற்றி 2 விளக்குலையும் 2 குத்து விளக்கேற்றி 2 குத்து விளக்குலையும் 5 முகத்தை ஏற்றி லக்ஷ்மி பூஜை பண்ணுறது, இதெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் வாராகி அம்மனை வழிபட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் அது மாதிரி
ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்கு பஞ்சமி திதியில கனகதாரா ஸ்தோத்திரம் அதெல்லாம் சொன்னீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கடவுள் வணக்கங்களை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டீங்கன்னா அதுவே எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு தடைகளை விளக்கும். அதனால குலதெய்வத்துக்கு ஒரு தரம் போயிட்டு வர்றதுக்கும் முயற்சி பண்ணுங்க. பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் பாசிட்டிவாக தான் இருக்கு. இந்த 12 ராசிகளே நல்லா இருக்கக்கூடிய ராசிகளில் ஒன்றா இந்த துலா ராசி இருக்கு. உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதத்துலையும் வெற்றி கிடைக்கிறது கடவுள் உங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். மீண்டும் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.